ആറാவது ശ്ലോകം. ദുഃഖം സുഖം വ്യതിരിക്തം ച തീവ്രം കാല ഉപപന്നം ഫലം ആവ്യനക്തി ആലിംഗ്യ മായാരജിത അന്തരാത്മാ സ്വദേഹിനം സംസൃതി ചക്രകൂടഃ. ദുഃഖം സുഖം വ്യതിരിക്തം ച തീവ്രം കാലോപപന്നം ഫലമാവ്യനക്തി ആലിംഗ്യ മായാരജിതാന്തരാത്മാ സ്വദേഹിനം സംസൃതി ചക്രകൂടഃ. മായാകൽപിതமான അന്തരാത്മാവോട് കൂടിന സംസാര ചക്രത്തിലെ നട്ടം തിരിയറ മനസ്സ് കാലക്രമത്തില് വന്നു ചേർന്നതും തീവ്രവുമാണ് സുഖദുഃഖാദി വികാരങ്ങളെ എടുത്തു കാട്ടുறது. சம்ஸ்ருதி சக்கரகூடஹ. பிரகிருதி அப்படிங்கிற சம்சார சக்கரம் சம்ஸ்ருதி சக்கரகூடஹ அப்படின்னா சம்சார சக்கரம் அப்படிங்கிறது ஜனன மரணங்களால കാലചക്രത്താല ചുറ്റിക്കറങ്ങറ ഒന്നാക്കും. സംസാര ചക്രത്തിലെ அந்த சம்சார சக்கரத்தோடு கூடஹ அடிஸ்தானம் அப்படிங்கிறது மனசாக்கும். மாயாரஜிதா அஜ்ஞானம் அப்படிங்கிற மாயையால உண்டாக்கப்பட்ட இல்லாத்தொரு விஷயம் இருக்கு அப்படின்னு தோண வைக்கிறதாக்கும் மாயை. அப்படி மாயையால உண்டாக்கப்பட்ட அந்தராத்மா ஹிருதயத்துக்கு உள்ள இருக்கிற ஆத்மாவாக்கும் மனசு. ஸ்வதேஹினம் சரீரம் அப்படின்னு சொன்னா தேகம். அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவாக்கும் தேஹி. ஸ்வதேஹினம் சரீரத்துக்குள்ள இருக்கிற சொந்தம் ஜீவாத்மாவை ஆலிங்கிய ஆசிரயிச்சுண்டு ஸ்தூல சூக்ஷ்ம தேகம் இங்க சொன்னது ஸ்வதேஹினம். அந்த சரீரத்துக்குள்ள ஸ்தூல சூக்ஷ்மங்களா இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவ சைதன்யத்தை ஆசிரயிச்சுண்டு கால உபபன்னம் காலச்சக்கரம் சுற்றி கறங்குறதே அதனால வந்து சேருற பலம் கர்மபலங்களை தீவிரம் വ്യതിരിക്തം ച துக்கம் சுகம் இதெல்லாம் கூடிச்சேர்ந்த ரொம்ப தீவிரமான விகாரங்களை ரொம்ப துக்கம் ரொம்ப சுகம் இப்படி இருக்கிற விகாரங்களை ஆவ்யனக்தி நன்னாயிட்டு பிரகடனப்படுத்துறது மனசு. கிளியர் ஆக்கிறது மனசு. மனசு ஜீவாத்மாவோடு கூடி சேர்ந்து பலதரம் விகார பாவங்களை பிரகடனப்படுத்துறது. சரீரம் அப்படிங்கிறது ஜடஸ்வரூபமாக்கும். சரீரத்துக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு தேஹி அப்படிங்கிற சைதன்ய ஸ்வரூபம் மஸ்ட். சிவன் இல்லை அப்படின்னா சக்தி இல்லை. சரீரம் இல்லை அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்காது.
சக்தி இல்லைனா ஜீவாத்மா இல்லை. அப்படியாக்குமானா தேகம் அப்படிங்கிற சரீரம் இல்லை அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்காது. சிவசக்தியா யுக்தோ அப்படிங்கிற சௌந்தரிய லஹரியில இருக்கிற ஸ்லோகம் இங்க நம்ம நினைச்சு பார்க்கிறோம். சிவனும் சக்தியும் ஒன்றுதான். சிவன் இல்லைனா சக்திக்கு சலனம் இல்லை, சிவன் இல்லைனா சக்தி இல்லை, சக்தி இல்லைனா சிவனும் இல்லை. சிவசக்தியுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் ந சேதேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்திதுமபி. പരബ്രഹ്മസ്വരൂപിയായിട്ട് ഈശ്വരൻ சக்தியோடு கூடிட்டு சேர்ந்திருக்கலை அப்படின்னாக்கா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் செய்யறதுக்கு ஈஸ்வரனுக்கு திராணி உண்டாகிறதில்லை. பரபிரம்ம சக்தியான சிவன் சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற அதிபராசக்தியோடு கூடி சேர்ந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்ச நிர்மாணத்துக்கு சிவனுக்கு சக்தி அப்படிங்கிறது உண்டாகும். ஸ்ரீசக்கரத்தோடு மத்தியத்தில் 4 திரிகோணங்கள் அடங்கின அர்த்த சக்கரத்தை சிவனாയിട്ടും 5 திரிகோணங்கள் இன்க்ளூடாயிருக்கிற அர்த்த சக்கரத்தை சக்தியாയിട്ടും சொல்லப்படுறது. இந்த 4 திரிகோணத்தோடு பகுதியும் 5 திரிகோணத்தோடு பகுதியும் சேர்ந்து 9 திரிகோணங்கள் அடங்கின ஸ்ரீசக்கரம் உண்டாகிறது. இந்த சக்கரத்திலேந்தாக்கும் பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் பவிக்கிறது அப்படின்னு ஸ்ரீசக்கர மகிமேல எடுத்து சொல்லப்படுறது. சிவனும் சக்தியும் கூடி சேர்ந்தாதான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னாக்கா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது மஸ்ட். ஃபேன் பல்பு தொடங்கின விஷயங்கள் தனித்தனியா இருந்தாலும் கரண்டு அப்படிங்கிறது தனியா இருந்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பல்பு ஃபேன் இப்படி இருக்கிற உபாதிகள் வழியாக்கும் கரண்டு அப்படிங்கிறது பிரகடமாகிறது. கரண்ட் இல்லை அப்படின்னா ஃபேன் பல்பு இப்படி இருக்கிற விஷயங்களால எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. எலக்ட்ரிக் உபகரணங்களும் எலக்ட்ரிசிட்டியும் தனித்தனியா இருந்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி சிவனும் சக்தியும் கூடி சேர்ந்துதான்
இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது. மனசு ஜீவாத்மாவோடு கூடி சேர்ந்து பலதரத்தில் இருக்கிற விகார பாவங்களை பிரகடனப்படுத்துறது. சரீரம் அப்படிங்கிறது ஜடஸ்வரூபம். சரீரத்துக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு தேஹி அப்படிங்கிற சைதன்ய ஸ்வரூபம் அப்படிங்கிறது மஸ்ட். நாலு சிவசக்கரங்களாலேயும் 5 சக்தி சக்கரங்களாலேயும் சிவசக்தி ஸ்வரூபமாயிட்டு அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் சிவசக்தி ஸ்வரூபமாயிருக்கிற ஸ்ரீசக்கரம் உண்டாயிருக்கு. ஏழாவது ஸ்லோகம். தாவான் அயம் வியவஹாரஹ சதா ஆவிஹி க்ஷேத்ரஜ்ஞ சாட்சியஹ பவதி ஸ்தூல சூக்ஷ்மஹ தஸ்மாத் மனஹ லிங்கம் அதஹ வதந்தி குண அகுணாத் து அஸ்ய பர அவரஸ்ய. தாவானயம் व्यवहारः सदावि क्षेत्रज्ञ साक्ष्यो भवति स्थूलसूक्ष्म तस्मान्मनोलिङ्गमधो वदन्ति गुणागुणात्वस्य परावरस्य. மனசு அப்படிங்கிறது பிரகிருதி விஷயத்துல ஓடி நடக்கிற காலம் வரைக்கும் ஸ்தூல சூக்ஷ்ம சுபாவத்தோடு கூடின இந்த பிரகிருதி விஷயங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாயிட்டு ஆத்மாவுக்கு காணறதுக்கு சாதிக்கிறது. அதனாலேயே மனசை சஞ்சல மனசாயிட்டு வித்வான்மார்கள் காணறா. குணத்தோடும் அகுணத்தோடும் காரணமாயிட்டும் பர அவரத்துவ பாவமாயிட்டும் இந்த மனச ஞானிகள் காணறா. ஜடபரதன் ரகுகணன் அப்படிங்கிற ராஜா கிட்ட உபதேசிக்கிறதாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தஸ்மாத் அதனால குண அகுணாது து அஸ்ய குணங்களோடும் அகுணங்களோடும் பர அவரஸ்ய ശ്രേഷ്ഠമല്ലാത്തതും ആണ് അതഹ മനഃ മനസ്സയാക്കും ലിംഗം വദന്തി சூக்ஷ்மம் அப்படிங்கிற காரண சரீரமாயிட்டு சொல்லப்படுறது. இந்த பிரகிருதியுமாயிட்டு நமக்கு கனெக்ஷன் இருக்கிற காலம் வரைக்கும் மனசாக்கும் பிரகிருதியோடு சுகதுக்கங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. மனசு இருந்தா மட்டும்தான் பிரகிருதி விஷயங்களை அது நல்லதானாலும் கெட்டதானாலும் அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கும். டீப் ஸ்லீப்பில் இருக்கிறவனுக்கு எந்த ஒரு விகாரபாவங்களும் இல்லை. இறந்து போனவனுக்கு மனசு ஒர்க் பண்ணாது. ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இருக்கிற பிரகிருதி விஷய அனுபவங்களாக்கும் ஜீவிதம். சரீரத்தில் ஜீவாத்மா இருந்தாதான் மனசு ஒர்க் பண்ணும். மனசு, ஜீவாத்மா, பிரகிருதி இந்த மூணும்
തമ്മിൽ കണക്ഷൻ ഇருக்கு. ത്രിപുടി ബന്ധമാക്കുമുള്ളത്. கரண்ட் எப்படி ஆக்குமோ பல்பு ஃபேன் இப்படி இருக்கிற உபாதிகள் வழி பிரகடமாகிறது. அதே மாதிரி தாவான் எത്ര காலம் வரைக்கும் அயம் இந்த மனசு விவகாரஹா இந்த உலக விஷயத்துல ஆசக்தி இருக்கிறதாயிட்டு இருக்குமோ, ஸ்தூல சூக்ஷ்மஹா ஸ்தூல சூக்ஷ்மமான இந்த பிரபஞ்ச விவகாரங்கள், ஸ்தூலவும் சூக்ஷ்மவுமான இந்த பிரபஞ்ச விவகாரங்களில க்ஷேத்ரஜ்ஞ சாட்சியா ஜீவ சைதன்யத்தால சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவாத்மாவோடு சைதன்யத்தால மனசு ஆவிர்பவதி எப்பவும் பிரகடமாயிருக்கு, ஆக்டிவேட் ஆயிருக்கு. மனசு வழியாக்கும் சுக துக்கங்களை பிரகடிப்பிக்கிறதுக்கு சாதிக்கிறது.